எதையெல்லாம் ரீகுக் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. எதையுமே ரீகுக் பண்ணக்கூடாது, இன்னதுன்னு இல்லை. என்னத்தை ரீகுக் பண்ணாலும் அதனுடைய சத்துக்கள் ஒன்று குறையும், இல்லைன்னா நச்சுக்கள் கூடும். ஒரு சித்த மருத்துவத்தில் ஒரு மொழி உண்டு, அமுதனினும் முந்த நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம். ஒரு அமிர்தமே இருந்தா கூட முந்திய தினம் சமைத்த உணவு எடுக்கக்கூடாது, அவ்வப்போது சமைக்கிறது தான் நல்லது. காய்கறிகள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல, அதை அந்த அதில் வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. சமைத்த உணவை அதுக்குள்ள வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றது மிக மிக தவறான ஒரு விஷயம். இந்த பீஸா பர்கர் பத்தி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த பீஸால அந்த பிரெட்ல கீழே கிரஸ்டா இருக்கட்டும், அதுல மேல சாஃபனா வர்றதுக்கு இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரசாயனங்கள் எக்கச்சக்கமா சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுல தடவர சீஸ், மயோனைஸ், இதுல எல்லாத்துலயுமே நம்ம எதிர்பார்க்காத பல கெமிக்கல்ஸ் சேர்த்து தான் அந்த பீஸா வருது. அது ரொம்ப சாஃப்டா இருக்கு, கீழே கிறிஸ்பியா இருக்கு அப்படிலாம் சொல்லி சாப்பிட்ற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ரசாயனங்கள் கொட்டி கிடக்கிறது. அதனால தயவு செய்து ஆசைக்கு தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே நினைச்சு கூட பீஸாவோ பர்கரோ வேண்டாம். ஒரு பிரெட் சாஃப்டா ஆகுதுன்னா அது கோதுமையோட குணம் கிடையாது. அதுல சாஃபனிங் ஏஜென்ட், ரைசிங் ஏஜென்ட், அப்புறம் சில வகையான குளூட்டன் பல பொருட்கள் சேர்த்திருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை.